இது வந்து மதுரை மொஹிதீன் ஆண்டவர் தர்கான் பள்ளிவாசல், தொழுகை பள்ளியும் தர்காவும் நினைவிடமாக உள்ளன. இது மதுரையில் இருக்கும் இடம் சின்னக்கடை தெருவு தெற்கு வாசலில். இந்த பள்ளிவாசல் வழியாக 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக இந்த சித்திர திருவிழாவில் ஒரு நாள் வரும். அந்த நிகழ்ச்சிக்கு அத்தனை சாமிகளும் பாவக்கா மண்டபம் சென்று வரும். அந்த சென்று வரும் நிகழ்ச்சியில்தான் நாங்கள் இந்த கடந்த 20 ஆண்டு காலமாக ரோஸ் மில்க் ஸ்வீட் மற்றும் வணங்கி எங்களுடைய பள்ளிவாசல் சார்பாக சிறப்பித்தோம். அனைத்து சமுதாய மக்களும் வருவார்கள். நல்லா இளப்பாரி அந்த ரோஸ் மில்க் வாங்கி அறிந்துவிட்டு எங்களுடைய பள்ளி அருகிலே வாசலில் உட்கார்ந்து சாமியை தரிசனம் செய்துவிட்டு அனைவரும் போவார்கள். அதில் எங்களுக்கு ஒரு ஆனந்தம். வர்றவர்கள் கலப்பின்றி இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஸ்வீட் பாக்கெட்டும் இந்த ரோஸ் மில்க்கும் ஆண்டுதோறும் வணங்கி உள்ளோம். இந்த வணங்குவதற்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நம்ம மதுரையில் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கும் என்பதை இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் எடுத்துக்காட்டுதான் இந்த நிகழ்ச்சி என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் அத்தனை சந்தோஷம். சிறுவர்கள் வேடமிட்டு வருவார்கள், எங்க பள்ளிக்கு ரோஸ் மில்க் குடிப்பார்கள். அந்த நிகழ்ச்சியை பூரா கண்டீர்கள். இதேபோல் நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை இதை செய்வோம். எங்களுக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷனும் இதே மாதிரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிக சந்தோஷமான முறையில் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். இந்த ஒற்றுமை இங்கு மட்டுமல்ல, எங்கெங்கும் ஒற்றுமையுடன் நாம் அனைவரும் வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக. உங்கள் சேனல் மூலமாக இதை தெரியப்படுத்தியதற்கு மிக மிக சந்தோஷப்படுகின்றோம். இது ஒரு இழப்பாளர் தான். ஒரு மனிதனுக்கு பசி ஆத்துறதோ தாகத்தை தீக்கிறதோ மிக சிறப்பு. அது எங்களுடைய இஸ்லாம் சொல்லுது. அதனால ஒரு மனிதரை கூப்பிட்டு இதை காட்டி வீட்டில் வச்சு உணவு கொடுத்தோம்னா இதை காட்டி ஒரு சிறப்பு இருக்கு. அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று தேவையில்லை. ஒரு மனிதரின் தண்ணித்தாகமோ ஒரு குடிநீரோ இல்ல ஒரு உணவு பசி ஆத்துறதோ இருந்தால் அதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு எங்க இஸ்லாத்தில். அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணும் வகையில் நாங்கள் பேசுகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் மதுரைக்கு இது ஒரு தனி சிறப்பு. மதுரையில் கிட்டத்தட்ட இது உலக புகழ் பெற்ற நிகழ்ச்சி. அதே மாதிரி எங்களுடைய பள்ளியும் 200 ஆண்டுகளுக்கு மேல உலக புகழ் பெற்ற பள்ளிவாசல் தர்கா. இந்த பள்ளிவாசலில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இதுபோல் செய்வதற்கு மிக சந்தோஷமான முறையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இதேபோல் ஆண்டுதோறும் நல்ல சிறப்பான முறையில் நடைபெறணும். நாம் இருக்கோம் இல்லை, நமக்கு பின்னாடி வர்ற ஜெனரேஷன் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இதுபோல் நிகழ்வுகள் ஆண்டுதோறும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனமாற கேட்டுக்கொள்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். என் பேர் எம் கமருதீன், நான் எக்ஸ் தலைவர். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த சாமி மீனாட்சி திருவிழாக்கு 4ஆம் நாள் பாவக மண்டபத்துக்கு வருவாங்க. வரும்போது வர்ற மக்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ரோஸ் மில்க் ஸ்வீட் கொடுத்து எங்களுக்கு வர்ற மக்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மத நல்லிணக்கத்தோடும் எல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. நாங்கள் எல்லா மக்களும் ஒன்று தான். மத வேறுபாடு இது எல்லா இதுகளுக்கும் இது நாங்கள் தெரியப்படுகிறோம். நாங்கள் இந்த திருவிழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக எங்களுக்கும் அந்த பங்கு கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் நாங்கள் எல்லா பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் சேர்ந்து இன்னும் நல்லபடியாக சீரும் சிறப்பாக எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மாமனாக மச்சானாக இருந்து இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரி இந்தியா ஃபுல்லும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து சீரும் சிறப்புமாக இருந்தால் இன்னும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி இந்த உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொண்டு ஆர் ஷாஜகான்.